அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நாம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற பிளட் அண்ட் பிளாக். பிளட் அண்ட் பிளாக் ஏதாவது ஹாலிவுட் படம் பார்த்துட்டு வந்திருக்கியா அப்படின்னு நீங்க கேட்குறீங்க இல்லையா? டைட்டில் தாங்க ஹாலிவுட், பாக்கி எல்லாம் நம்ம கதை கூட கிட்டத்தட்ட ஹாலிவுட் கதை மாதிரி தான், சைக்கோத்தனமான ஒரு கதை. ஆமாம், பிளட் அண்ட் பிளாக். ஊட்டியில் ஒரு எம்எல்ஏ, அந்த எம்எல்ஏ சென்னைக்கு கிளம்புறாரு. போகிற வழியில் நிலச்சரிவில் எங்கேயும் இங்கிட்டும் போக முடியாமல் அங்கிட்டும் போக முடியாமல் மாட்டிக்கிறாரு. அவர் பொண்ணையும் அவளுடைய காதலனையும் ஒரு குரூப் கடத்திட்டு போய் சவப்பட்டி மாதிரி ஒரு 2 பெட்டியில் தனித்தனியாக படுக்க வச்சு, உள்ள ஒரே மாதிரி லைட்டரு, கையில் ஃபோன்லாம் கொடுத்து உள்ளே படுக்க வச்சிடுறாங்க. அதை ஒருத்தன் பார்த்துட்றான். அதாவது கடத்திட்டு போகிறத மட்டும். அவங்க அக்காவும் அவள் காதலனும் அங்கே ஒன்றா சுற்றிட்டு இருந்தாங்க, அவன் தான் கடத்திருப்பான் அப்படின்னு அந்த எம்எல்ஏ பையனுக்கு, அவன் சின்ன பையன், ஸ்கூல்லேருந்து காலேஜ் அப்போ தான் போயிருப்பான்னு வச்சுக்கோங்களேன். எம்எல்ஏ பையங்கிறனால கொஞ்சம் வசதியாக தெரியுறான். இவன்கிட்ட ஒருத்தன் அவன் ஃப்ரெண்டு இன்ஃபார்ம் பண்ணுறான். இவனுங்க 2 பேரும் தேடி இந்த செல்ஃபோன் சிக்னலை வச்சு அவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்தா ஒரு காட்டுக்குள்ளார ஒரு பங்களா. இதுக்கப்புறம் அடர்ந்த காடு, வன சராகத்துக்கு உட்பட்டது, யாரும் உள்ளே போகக்கூடாதுங்கிற பகுதிக்குள்ளார போகிறாங்க. அங்கே இந்த 2 பேரையும் கடத்தி வச்சு ஒருத்தன் ஒரு சைக்கோவா, ரிசர்ச் ஹேண்டா தெரியல நமக்கு. நம்ம அவ்வளோ நேரம் பார்த்தோம், புரியல. ஏன் புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை பார்த்து தூக்கம் கூட வராதுங்க. தூக்கத்தில் கனவு வந்துடக்கூடாது இந்த மாதிரி படங்களை பார்த்து. ஆமாம், படம் முழுக்க ஒரே ரத்தம், ஒரே சதை, ஒரே இது. ஒரு இடத்துல பூனை தலையை வெட்டி வச்சிருக்கிறான், ஒரு இடத்துல மனித தலையை வெட்டி வச்சிருக்கிறான். அவங்க சதையெல்லாம் அப்படியே கையால் நகத்தை விரல விட்டு பிடுங்கி திங்கிறான். அவன் திங்கிறானான்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை, அதுக்குன்னே ஒரு மனுஷனை வச்சிருக்கிறான். அவன் பாவம் ஒரு சிறப்பு குழந்தை மாதிரி இருக்கான். அவனுக்கு கண்ணும் சரியா தெரிய மாட்டேங்குது, காதும் இதை கேட்க மாட்டேங்குது. அவனுக்கு ஒரு தட்டுல கொஞ்சம் ஈரலை பிச்சு போட்டு வச்சிருக்கிறான், கொஞ்சம் சதையை போட்டு வச்சிருக்கான், கொஞ்சம் குடலை பிச்சு போட்டு வச்சிருக்கான், கொஞ்சம் ரத்தத்தை பிச்சு போட்டு வச்சிருக்கான். அது எல்லாத்தையும் சாப்பிட சொல்றான். அவன் உட்காந்து ஒரு இடத்துல சப்பளங்கால் போட்டு அதே அறையில சாப்பிட்டு இருக்கான். இப்போ இவனுங்க 2 பேரும் தேடி அறை ஃபுல்லா கரண்ட் வைக்கப்பட்டிருக்கு, யாரும் உள்ள வரக்கூடாதுங்கிற முடியாதுங்கிற மாதிரி. ஆனா இவனுங்க 2 பேரும் ஒரு ஜன்னல் வழியா உள்ள வந்துடுறானுங்க. உள்ள பார்த்தா அந்த டயத்துல இந்த ஒரு சவப்பட்டி மாதிரி இருக்கிற அந்த பெட்டியில இருக்கிற அந்த காதலனுக்கு ஒரு விஷ எறும்ப உள்ள விடுறான். அந்த சவத்தையே செத்த சதைகளை தின்னுட்டு இருக்கிற அந்த வினோத பிறவி. அந்த எறும்பு கடிச்சு அவன் ஆணு கத்த இங்கதான் இருக்காங்கன்னு அந்த ரூம்குள்ளார போறாங்க. அது வரைக்கும் இந்த சைக்கோ எங்க இருக்கானே தெரியல. இவங்களை அடைச்சு வச்சிருக்கிற அந்த ரிசர்ச் ஹேண்டா சைக்கோ பிராண்டா தெரியல. அவன் இந்த டைரக்டர்லாம் போவ 2 பசங்க, சின்ன பையனா இருந்தாப்புல டைரக்டர், அவரோட அசோசியேட்டு அவரோட கொஞ்சம் சின்னவரா இருந்தாரு. 2 பேருக்குமே பேர் கார்த்திகேயனா. எனக்கு ஷாக் ஆகி போச்சு, நம்ம பேரும் கார்த்திகேயன் ஆச்சே அப்படின்ட்டு. கார்த்திகேயன் பேர் வச்சுட்டு இவ்வளோ கொடூரமான வேலையெல்லாம் படமா எடுத்து வச்சிருக்கீங்களப்பா அப்படின்னு. நான் குரு கார்த்திகேயன் அந்த இயக்குனரோட பேரு, அவரோட அசோசியேட் பேரும் கார்த்திகேயன். என்னத்தை நினைச்சு எடுத்தாங்களோ தெரியல, சில தேட்டர்களில் மட்டும் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை கனத்த இதயம் உடையவர்கள் பார்க்கலாம். என்ன மாதிரி இலகிய மனதுக்காரர்கள் பார்க்க போகாதீங்க, நான் அப்படிதான் சொல்லுவேன். ஆமாம், நமக்கு தாங்க முடியலங்க ஒரு கட்டத்துக்கு மேலே. என்னடா இப்படி சதையை பிடிச்சி திங்கிறானுங்க, இங்கே ஏதாவது கற்று தராங்களா நமக்கெல்லாம்? எதுக்கு மிருகங்களை மட்டும் சாப்பிட்றீங்க, மனுஷங்களையும் சாப்பிடுங்கன்ட்டு அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த ஹீரோ பேர் கேரக்டர் நேம் அந்த காதலன் பேர் சபரி, காதலி பேர். கட்சியில் இந்த தமிழ் சினிமா ஃபைட்லலாம் ஒரு வில்லனா ஹீரோட மோதுவாங்க பாருங்க, அந்த மாதிரியே இவங்க இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்புறமா அவனுக்கு பயந்துட்டு இருக்காங்க. 4 பேரும் சேர்ந்து அவனை இழுத்து போட்டு அடிச்சா சாவடிச்சுட்டு வந்துடலாம். இவன் தான் இந்த பிணக்கரிகளை தின்னு நோஞ்சாங்குஞ்சி மாதிரியே இருக்கானே, இவனை விடுங்க, அந்த வில்லனை அடிச்சிடலாம். அவன் அப்பப்போ ஒரு மைக் மாதிரி வச்சுக்கிட்டு அங்கே வாய்ஸ் பேசுறான். ஐ ஆம் ஜான்சன் ரிச்சார்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல ஏதோ டைலாக். நான் ஏன் அப்படி ஆனேன்னு தெரியுமா? இதெல்லாம் ஒரு ரிசர்ச் பர்பஸ் தாங்கிறான். நமக்கு எல்லாமே சைக்கோ பர்பஸா தெரியுது. பிளட் அண்ட் பிளாக் இந்த படத்தை தாக்கவும் முடியாது, தூக்கவும் முடியாது. ரத்த வெறி பிடித்தவர்களுக்கு இந்த படம் ஒரு வேளை பிடிக்கலாம். நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்குது, அதை ரிவ்யூ பண்ணுமேன்னு பண்ணுறோம். இந்த படத்தில் மொத்த டெக்னீஷியன்ஸும் ஒரு வரியில் சொல்லிடுறேன் நான். யானி ஜான்சன் ரிச்சர்ட் இவங்க தான் இந்த படத்துக்கு நட்சத்திரங்களாக நடிச்சிருக்கிறாங்க. சுகு விஜய் அவர் தான் சபரிங்கிற அந்த காதலன் கேரக்டர் நடிச்சிருக்கிறாரு. சியாமி அவங்க ஷர்மிளாங்கிற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. மணி அவர் கிஷோர் ராம்.
சஞ்சய் சாம்ங்கிற கேரக்டரில், அஸ்வின் மேக்ஸ்ங்கிற கேரக்டரில். இந்த படத்துக்கு குரு கார்த்திகேயன், நான் சொன்னபடி அவர் தான் டைரக்டர். அவருக்கு யார் இயக்குனர் குருவோ ரொம்ப கொடுமையாக இருக்குது. மோகன் சந்திராவோட ஒளிப்பதிவு இருட்டிலையும் பலபலன்னு இருக்குது. மியூசிக் டைரக்டர் ஹரிதாஸ், அவரை வந்து பாராட்டலாம். இந்த படத்தை ப்ளூவேல் என்டர்டைன்மெண்ட்ஸ் பேனரில் ஹரிகிருஷ்ணன் வாசுதேவன் தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படம் பிளட் அண்ட் பிளாக் நம்ம ஹார்ட்டை கொஞ்ச நேரம் பிளாக் பண்ணிடுது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.